கார்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு அதை பழகி கொடுக்கணும். இப்போ இந்த எழுத்தறிவு இயக்கம் சொன்னாங்க, பிள்ளைகளுடைய ஹேண்ட் ரைட்டிங் மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது வேணுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கையெழுத்து நல்லா இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. அது நான் பார்த்துருக்குறேன். அது நானே வாங்கியிருக்கேன், என்ன பார்த்துருக்கேன். இங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தேன். நான் பேசி முடிச்ச உடனே எல்லோரும் வந்து கையெழுத்து வாங்கினாங்க. போட்டுகிட்டே இந்த திடீர்னு கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு பெரியவர் உள்ளே வந்தார். 85 வயசு இருக்கும். யாரான்னு பார்த்தா என்னை கையில் அடித்தார் பாருங்க, அந்த வாத்தியார். அவர் வர்றாரு. நான் அவரை பார்த்து பயந்து மேலுக்கு வந்து நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். இதெல்லாம் அந்த காலத்து வழக்கம். இப்போலாம் நம்ம காலத்தில் கும்பிட்டுருக்கோம். வாத்தியாரை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பில் பார்க்குறாங்க. ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறியிருக்காரு. பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஒருத்தன் படாத நினைச்சிருக்கான். இவர் என் தோலை பிடிச்சி அமுக்குனார். உட்கார் நல்லா ஸ்கூலில் வச்சுக்கோ. பஸ்ஸு போச்சு. திருப்பி எந்திரிச்சா, திருப்பி அமுக்குனார். சொன்னால் கேட்குது. திருப்பி பஸ் போச்சு. திருப்பி அமுக்குனார்ல அவன் அழுதிட்டான். நான் 10 மைலுக்கு அங்கிட்டு இறங்க வேண்டியவனியா, அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வேறு பஸ்லேயே போவேன். நான் அவரை பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தா நானே வந்து கையெழுத்து போட்டு போடலன்னு. அவர் சொன்னார், என் பேர் எனக்கு போடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேங்க. பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு. நான் இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இல்லை, இது என்னன்னா அந்த எழுத்து எழுதுகிற போது கடிதம் எழுத பழகி கொடுக்கணும். இப்போ நீங்கள் கவிதையை கவனிக்கிறதா என் கூடவே வரணும். 3வது வரி என்னன்னு கேட்கக்கூடாது. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. இது கவிதை, அவன் எழுதுறது. அவன் எவனோ தெரியல, எனக்கு மறந்து வச்சு. நான் ஒரு ஊராக சொல்லிட்டு இருந்தேன். லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. கரும்பு மேலே லாரி ஏறினா ஜூஸு. இதை படிச்ச நீ லூசு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வேலை எதுக்கு படித்தேன், ஒரு ஊராக சொல்லிட்டு எதுக்கு படித்தேன் தெரியுமா? என்னை படிக்க அம்முக்குறி வச்சு போட்டாங்க. பாபா இந்த சிறுவர் புத்தகத்தில் நண்பா 30ஆம் பக்கம் பார், 70ஆம் பக்கம் திருப்பு, கடைசி பக்கத்தில் கவனி இப்படி போட்டு அங்கே போய் பார்த்தோம்னா இதை படித்த ஒரு முட்டாள் போட்டு சொல்லிட்டாங்க. இதை படிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி போயிருந்துருக்கோம். இப்போ நமக்கு ஒரு செய்தியை படிக்கிற போது நான் சொன்ன மாதிரி அந்த மொழி செம்மொழியாக இருந்து அன்னைக்கு